மில்க் ஆட் பண்ணதுக்கு நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளார் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஒரு பேட்சாக வந்து நம்ம ஃப்ளார் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து விஸ்க் வச்சு தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னாவே இந்த ஃப்ளாரே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி தான் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா அப்படியே எசன்ஸ்லாம் கூட ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னாவே கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது. இப்போ நம்ம அந்த பேட்டரை வந்து டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே சூப்பராக இருக்குது. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாவே நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பாஞ்சினஸ்ஸு எவ்வளோ அந்த சாஃப்டாக இருக்கும். எப்படி ஆடு பார்த்தீங்களா? அப்போது அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் எங்கள் இன்ஸ்டாகிராம்